பிக் பாஸ் சீசன் 7 கோப்பை அறிமுகப்படுத்திருக்குங்க. செமையான ஒரு கோப்பை. அந்த 7ங்கிற அந்த நம்பருடன் கமல்ஜி அதை தொட்டு அவருக்கே அதை தூக்கி பார்க்கணும்னு ஆசை வந்திருக்குன்னா, ஐயோ அவர் எவ்வளோ பரிசுகளை வாங்கியிருப்பார். அவருக்கே அந்த ஆசை இருக்குன்னா போட்டியாளர்கள் அதை தூக்கணுங்கிற கண்டிப்பாக அந்த ஆசை கண்டிப்பாக இருந்திருக்கும். அது அந்த தூக்க தருணம். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இன்னும் முடியலலாம் வருத்த போகிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சொன்ன அதே ரிசல்ட் தான் வரப்போகுது. சந்தோஷமாக இருங்க. இந்த ஸ்பீச்சில் எனக்கு மணியுடைய ஸ்பீச்சும் அர்ச்சனாவின் ஸ்பீச்சும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்க 3 ஸ்பீச்சையும் நம்ம கேட்போம். மணி அந்த மனுஷங்குள்ளே இருந்த அந்த வழி தெரிஞ்சதுங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மையாலே ரவீனாவை அவர் நல்வழி தான் படுத்தினார். அந்த பொண்ணுக்கு கேம் ஆட தெரியும்னு சொல்லி சில நேரங்களில் சில விஷயங்கள் பண்ணும்போது இவர் ஒரு மென்டார் மாதிரி செயல்பட்டார். அதை அந்த ஆன்டி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அந்த பையனுடைய அந்த வழி இங்கே பேசும்போது என்னால் உணர முடிஞ்சுதுங்க. கண்டிப்பாக மணி செகண்ட் பிளேஸ் எடுத்தால் டிசர்வ் தான். ஏன்னா அந்த வழியெல்லாம் வச்சுக்கிட்டு கேம் ஆடுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சண்டை போட வராது, ஆனால் டான்ஸ் ஆட வரும், ஃபன் பண்ண வரும். அதே என்னால் முடிஞ்ச இடத்துல நான் செஞ்சுருக்கேங்கிற அந்த நேர்மையான பதில் வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் பேசப்படுங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு அடுத்ததாக அர்ச்சனா நிறைய பேர் கேலி கிண்டல், அந்த கேலி கிண்டலுக்கு பேர் தான் புள்ளி இல்லையா, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அந்த நேரங்கள்லாம் அவங்க அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்களாம். ஆனால் இந்த வீட்டில் ஒரு கட்டத்தில் அவங்க அதை சந்திக்கும் பொழுது அவங்க எதிர்த்து நின்று அந்த பாங்கு அவங்களும் அப்பவும் நான் ஓடிடலாம் தான் நினச்சிருக்காங்க. பட் ஏன் நம்ம ஓடணும், இந்த இடத்துல கேள்வியே கேட்டாகணும்னு ஒட்டச்சாங்கங்க. புள்ளி கேங்கே முழுவதும் டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்னே சொல்லலாம். அதற்கு பிறகு இவங்களை வீக்குன்னு சொன்னவங்கெல்லாம் இவங்களை ஸ்ட்ராங்குன்னு சொல்லும்போது நாம் இப்போ சரியான முறையில் தான் கேம் ஆடிருக்கோம் அப்படிங்கிற அந்த திருப்தி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு, நீ நல்லா தான் கேம் ஆடுற, இப்படியே ஆடு அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அவங்க ஸ்ட்ராட்டஜி எதுவும் வச்சில்லைங்க. அர்ச்சனா பொறுத்த வரையும் அவங்க குழந்தை மாதிரி இருப்பாங்க, அவங்க நல்ல மெச்சூராக இருப்பாங்க, அவங்க நல்லா பாட்டு போடுவாங்க, தன்னை சந்தோஷமாக வச்சுப்பாங்க, தன்னை விரும்பக்கூடிய ஒரு மனிதருங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதான் அவங்களுடைய ஸ்பீச்லேயும் வெளிப்பட்டுச்சு. மாயா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முதல் நாள்லேருந்து என்டர்டைன்மெண்ட்டுன்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்காக தான் அந்த ஸ்ட்ரைக்கே நான் பண்ணேன், என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று எனக்கு வந்து புள்ளி கேங் அப்படின்னு ஒரு பேரே வந்திருக்கு போல இருக்குது எனக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லும்போது கோபமாக சொன்னால் அது எடுபடாது, அதை சாந்தமாக சொல்லணுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து கேமராக்காக நான் எதையும் செஞ்சதே இல்லை, கேம் வந்து 100% தான் கரெக்டாக தான் நான் ஆடினேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொன்னாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஹானஸ்ட்னு சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு இன்னும் பிடிப்படலை. தினேஷை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு உண்மையானே ஒரு எண்ணம் இருக்குது. அவருடைய மனைவியுடன் இணைந்து வாழ்வதற்கு இந்த கோப்பையை வந்து ஒரு பெரிய கனவாக அவர் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க மனைவி இவருக்கு அகெயின்ஸ்டாக தான் பதிவு போடுறாங்க. அதெல்லாம் அவருக்கு இப்போ தெரியாது, வெளில வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் என்ன நடக்க போதோ. ஆனால் தினேஷ் அவர்களே, நீங்கள் வந்து பேசி பாருங்கள், நல்லது நடந்ததுன்னா உங்களுக்கு நல்லது, சந்தோஷம்தான் எங்களுக்கும். அதுக்கடுத்து விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜாலி டைப் தான். அவரும் இந்த கேமுக்காக சில பேரை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அந்த வழி அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அது யூஸ்லாம் பண்ணல, நான் பழகினேன், உண்மையாக தான் பழகினேன் அப்படின்னு ஒரு 3 பேர் நண்பர் சொல்கிறாரு. அதில் பூர்ணிமாவின் பேரையும் சொல்கிறாரு. அது அவருடைய ஆனஸ்ட்டை வெளிப்படுத்துது. அதுக்கடுத்து கூல் சுரேஷ் மணி அவங்க கூட நம்ம இவர் எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பார்த்தோம். எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. எனக்கு அர்ச்சனா மணி அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ரியலாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது.